நான் சொல்கிறது அப்படியே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு சோள விவசாயி, உங்ககிட்ட ஒரு 10லேருந்து 12 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்தில் நீங்கள் வழக்கம் போல் இந்த சோள விதைகளை விதைச்சிட்டு அடுத்த நாள் அந்த விதைகளுக்கு தண்ணி பாய்ச்ச வரும்போது அந்த இடத்துல சோள விதைகளுக்கு பதிலாக ஒரு எரிமலை வல்கானோ முளைச்சிருந்தா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? சோளக்காட்டில் எரிமலை முளைக்கிறதா? இதெல்லாம் கனவுல தான் நீங்கள் நடக்கும்னு நினச்சிங்கன்னா உண்மையாகவே நடந்திருக்குங்க. திஸ் இஸ் சன்சைட் சோளக்காட்டில் எரிமலை. மெக்சிகோ சிட்டியிலிருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு இடத்தோட பேர் தான் மிச்சுவாகான். அந்த இடத்துல இருந்த குட்டி கிராமம் பேரக்யூட்டின்ல வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஏழை விவசாயியோட பேர் தான் டியானிசியோ புலிடோ. February 20, 1943 மாலை ஒரு 4 மணி போல பார்த்தீங்கன்னா இவரும் இவருடைய ஒய்ஃபும் அவருடைய அந்த சோளக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய சத்தம். அந்த சத்தத்தை தொடர்ந்து அவருடைய அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. என்னடா பிளவுன்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த பிளவுல இருந்து சாம்பல்கள் பார்த்தீங்கன்னா வெளில வந்திருக்கு. அது கூடவே சேர்ந்து அழுகுன முட்டையோட வாசனையுமே வந்திருக்கு. அவருக்கு அப்போ என்னன்னு தெரியல, பட் அது ஆக்சுவலாக ஹைட்ரஜன் சல்ஃபைடோட அந்த வாசனை, ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவிடப்பட்டிருக்கு. தன்னுடைய ஒய்ஃபை உடனே கூப்பிட்டு போய் இங்கே பாரு நம்ம இடத்துல ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி வரதுக்குள்ளேயே அந்த பிளவு வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் நீளமான ஒரு பெரிய பள்ளமாகவே மாறி இருக்கு. அந்த பள்ளம் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியாமல் ஏதோ ஒரு ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து குதிரையை கிளப்பிக்கிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போயிடுறாரு. தொடர்ந்து இடி சத்தம் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்க 24 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்த போய் எட்டி பார்த்தா 130 அடிக்கு அந்த வால்கானோ எரிமலை பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. இவருடைய அந்த இடமும் அந்த சோளக்காடும் கம்ப்ளீட்டாக காலி. நைட்டு ஃபுல்லாக எரிமலை குழம்புகள் பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிச்சா. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த நிறைய பேர் கிட்டத்தட்ட 800 அடி உயரத்துக்கு எரிமலை குழம்புகள் லாவா தூக்கி அடிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஒரு வாரத்திலேயே 150 மீட்டரை அந்த எரிமலை எட்டியிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 450 அடி ஒரு வாரத்திலே அந்த எரிமலை வளர்ந்துருக்கு. அந்த விவசாயியோட மனநிலைமையை யோசிச்சு பாருங்களேன். நான் போட்ட சோள விதைக்கு இவ்வளோ பவரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாருன்னு. இந்த எரிமலை வளர்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மையிலே இங்கே என்னதான் நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். இவருடைய இந்த இடமும் மெக்சிகோ சிட்டியுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் மெக்சிகன் வால்கானிக் பெல்ட்டில் இருக்குது. இந்த பசிபிக் ரிமில் த ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகமான டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் நிறைய எரிமலைகளை கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மிக பெருசாக உருவாக்கி வச்சிருக்கு. அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை தான் இப்போதைக்கு புதுசாக உருவாக்கி வெடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 10வது குறைக்கு ஆல்ரெடி இந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஷீல்டு வால்கானோ மேலே தான் இருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்த சுற்றியே இது வரைக்கும் மொத்தம் 1400 வால்கானிக் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். வால்கானிக் வென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடியில் நம்ம பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மேக்மா எரிமலை குழம்புகள் வெளியில் வரக்கூடிய 1400 வென்ட்ஸ் இந்த ஏரியாவை சுற்றி இருக்கேன். அப்படி ஒரு வெண்ட் தான் 1943ஆம் வருஷம் மிக பெருசாக வெடித்து அந்த ஏழை விவசாயியோட மொத்த நிலத்தையுமே காலி பண்ணி மிக உயரமாக வளர ஆரம்பிச்சுது. February மாதம் வளர ஆரம்பித்த இந்த எரிமலை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எரிமலை குழம்புகளையும் கற்களையுமே வெளியில் துப்ப ஆரம்பிச்சுது. பக்கத்தில் இருக்க அந்த குக் கிராமங்களை கம்ப்ளீட்டாகவே வால்கானிக் ஆஷ் எரிமலை சாம்பல்களால் மூட ஆரம்பிச்சுது. ஆரம்பத்தில் பக்கத்தில் இருக்கவங்க இதனால் பெரிய ஆபத்து எதுவும் வராதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு எரிமலையே வெடிச்சிட்டு இருக்கு, ஆபத்து வரலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, இயற்கை அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து உக்கிரமாக இந்த எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சுது. இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான எரிமலை சாம்பல்களும் அதிகமான லாவா எரிமலை குழம்புகளும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க குக் கிராமங்களை நோக்கி ஓட ஆரம்பிச்சுது. அதில் மாட்டிக்கிட்ட கிராமத்தோட பேர் தான் பேரக்யூட்டின். அங்கே வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லி எவாக்குவேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அந்த எரிமலை குழம்பால் முதல்ல துவம்சம் பண்ணப்பட்ட அந்த கிராமத்தோட பேர் பேரக்யூட்டின். அதனாலேயே இந்த எரிமலைக்கு பேரக்யூட்டின் வால்கானோன்னு சொல்லி அந்த கிராமத்தோட பேரே கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து சாங்வான் பழங்கரிக்கிட்டீரோ, அதை தொடர்ந்து பக்கத்தில் இருக்க 2 டவுன்ஸையுமே பார்த்தீங்கன்னா இந்த எரிமலை குழம்புகளும் அந்த வால்கானிக் ஆஷுமே ரீச் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த ஆஷோட துகள்கள் ஆக்சுவலாக மெக்சிகோ சிட்டியவே போய் அரைஞ்சிருக்கான். ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மெக்சிகோ சிட்டிக்கே இந்த எரிமலை குழம்போட சாம்பல் போய் சேர்ந்துருக்குன்னா பாருங்களேன். இந்த லாவாவோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த அந்த காரணத்தினால இவாக்குவேஷனில் பெருசாக எந்த ஒரு உயிர் சேதங்களும் ஏற்படலை. பட் இந்த எரிமலை தொடர்ந்து மிக பெருசாக வளர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவிடப்பட்ட அந்த லாவா பக்கத்தில் இருக்க அந்த நகரங்களை கம்ப்ளீட்டாக தனக்குள்ளே போட ஆரம்பிச்சது. அதில் இப்போதைக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்க இடம் தான் இந்த சர்ச்சு. இந்த சர்ச்சையே ஒரு நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்கலாம் எவ்வளோ எரிமலை குழம்பு வெளில வந்திருக்குன்னு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்து அந்த எரிமலை குழம்புகள் அப்படியே வெளிப்பக்கமாக இறுகி அந்த மலையோட உயரத்தை அதிகமாக்கிச்சு. கடைசி அந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா தரைப்பகுதியிலிருந்து 1300 அடியாக உயர்ந்திருக்குதா சொல்கிறாங்க. அண்ட் சீ லெவல்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் உயரம் இந்த எரிமலை. இதோடைய அந்த வாயில் விட்டமே 620லேருந்து 800 அடி நீளம் இருக்குன்னு சொல்லப்படுது.
இது ஒன்றும் பெரிய எரிமலையெல்லாம் கிடையாது, பட் நம்ம மனிதர்கள் பார்த்து வளர்ந்த ஒரு எரிமலைன்னு சொல்லலாம். 1952 இந்த எரிமலையிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த லாவா ஃப்ளோங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆச்சு. ஒரு பக்கம் ஆராய்ச்சியாளர்கள் இதை மொத்தமாக ரிசர்ச் பண்ணி இது கம்ப்ளீட்டாகவே டார்மெண்ட் ஆயிடுச்சு, அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இது வெறும் மலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதோடைய அடி ஆழத்தில் ஸ்டில் எரிமலை குழம்புகள் இருக்கதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாவாவோட மோதி நிறைய இடங்களில் ஸ்டீம், அதாவது ஆவிகள் பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு. அதை பார்த்து நிறைய பேர் இது இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் இது வந்து டிரான்ஸ் மெக்சிகன் அந்த வால்கானிக் பெல்ட்டில் இருக்க அந்த சமயத்தில் எப்போ வேணாச்சும் என்ன வேணாச்சும் நடக்கலாம். திடீர்னு வெட்ட வெளியாக இருந்த ஒரு சோளக்காடு இவ்வளோ பெரிய ஒரு எரிமலையாக வளர்ந்து நிற்கிறது இல்லையா? ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு டார்மெண்ட்டாக நினச்சிட்டு இருக்க இந்த எரிமலை திடீர்னு ஆக்டிவாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மலையோட எலிவேஷன் இந்த சீ லெவல்லேருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் 3 கிலோமீட்டர். அண்ட் இதுலேருந்து வெளிப்பட்ட அந்த லாவா ஆஷ் எல்லாமே கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக பாதிச்சிருக்கு. 5 டவுனை முழுங்கியிருக்கு. பட் சர்ப்ரைசிங்லி வெறும் 3 பேர் தான் இறந்ததாக சொல்லப்படுது. ஸோ டெத்துங்கிறது பெருசாக நடக்கல. லாவா ஃப்ளோ ஸ்லோவாக இருந்த அந்த காரணத்தினால எல்லாருமே மோஸ்ட்லி தப்பிச்சு ஓடிட்டாங்க. 9 வருஷங்கள் இது ஆக்டிவாக இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 நிலநடுக்கங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே சின்ன சின்ன நடுக்கங்கள் தான். 1998 வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முறை திரும்பவும் வெடிக்கிற நிலைமைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்போதைக்கு இந்த பாராக்யூட்டின் வால்கனோ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட 7 இயற்கை அதிசயங்களை ஒரு அதிசயமாக சேர்த்துருக்காங்க. மனிதன் உருவாக்கிய அதிசயம் கிடையாது, இயற்கையே உருவாக்கின அதிசயங்கள் லிஸ்ட்டில் இந்த எரிமலைக்கு ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் இதோட பெரிய எரிமலைகள் இருந்தாலும் இந்த எரிமலையை அவங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் மனிதர்கள் பார்த்து மனிதன் கண் முன்னாடியே வளர்ந்த ஒரு எரிமலை இதுதான். இந்த எரிமலை வளர்ற அந்த சமயத்தில் World War II மிக உக்கிரமாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலையும் உலகத்துலேருந்து பல ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஜியாலஜிஸ்ட்லாம் இங்கே வந்து எரிமலை எப்படி உருவாகுதுங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஃபார்மேஷன் ஒவ்வொரு லேயர்லையுமே அவங்க மோஸ்ட்லி நிறைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி எரிமலை இப்படி தான் உருவாகுதாங்கிறத மொத்தமாகவே அவங்க கணக்கு எடுத்திருக்காங்க. ஆரம்பித்த விரிசலில் இருந்து 3 கிலோமீட்டர் இது உயரமாக வளர்ந்த அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்க எல்லா ரெக்கார்டுமே மொத்தமாகவே மனிதர்களால் கணக்கிடப்பட்டிருக்கேன். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம பையங்க அவன் நம்ம கண் முன்னாடி வளர்ந்த ஒரு பையன், ஸோ அவனுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நேச்சுரல் ஒண்டர்ஸில் இதுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பல பேர் இயற்கைங்கிறதே ஒரு அதிசயம் தான். ஸோ அப்படி அதிசயங்களை பற்றி நம்ம பேசும்போது இதோட பிரம்மாண்டமான எரிமலைகள்லாம் இருக்கு, அதை நம்ம கணக்கில் எடுக்கணும்னு சொல்லி அதை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது இந்த நேச்சுரல் ஒண்டர் லிஸ்ட்டில் இருக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்து நம்ம கண் முன்னாடி வளர்ந்த ஒரு எரிமலை. இந்த மாதிரி இனிமேல் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டு, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்க்கும்போது நேச்சுரல் ஒண்டர் லிஸ்ட்டில் இது இருக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போதைக்கு இந்த எரிமலை பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கு. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து இந்த எரிமலை எப்படி வளர்ந்ததுன்னு சொல்ல அந்த உண்மை கதையை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கம் இந்த மாதிரி மலைகள் இருக்கும்போது அதை சுற்றி கட்டுக்கதைகள் தான் இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த மலை எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்லி நம்ம கண் முன்னாடியே பார்த்த உண்மை கதை இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அரிதிலும் அரிதுங்க. அண்டு இது கேட்கும்போது அந்த விவசாயியோட நிலைமை நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அவருடைய சொந்த இடத்துல இப்படி நடந்தது வருத்தம் தான். பட் இருந்தாலும் இயற்கை அப்பப்போ இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை, உனக்கு கொடுத்த இடத்துல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குங்க. எப்போவுமே இயற்கை அல்டிமேட் தானே. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.